ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான். ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் ஒரு நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நான் கோபி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் என்னோட குரு. நான் இன்றைக்கி ஒரு ஆக்டராக நான் இங்கே நிற்கிறேன்னா அது அவர் தான் காரணம். இப்போ கோபி அண்ணன் எனக்கு ஒரு ஸ்பார்க் வழி காமிச்சு விட்டார். அதுக்கப்புறம் என்னை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போனது ஜவஹர் சார் தான். நிறைய பேர் சொன்னாங்களே ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்றது. அதோட பலன் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு எனக்கு கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு படம் அமைஞ்சதுன்னா அது டார்க் ஹெவன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாலாஜி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். பாலாஜி ரொம்ப யூனிக்கான ஒரு டைரக்டரை நான் பார்த்தது இல்லையா. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இடத்துலலாம் இங்கே கூட்டின்னு போகும்போது ரொம்ப பனி, நாங்கள் போகும்போதெல்லாம் மழை, பனி, வெயில் எல்லாம் இருந்தது. இந்திய திரையுலகின் திரைக்கதை மாமன்னன் அவருடைய மரணம் நான் கிளம்புறேன். அப்போ தான் தகவல் கிடச்சி. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, இந்திய திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. இந்த படம் எடுப்பேன், இது தோத்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவேன். எல்லாருக்கும் வணக்கம். டார்க் ஹெவன் என்னோட முதல் படம். இந்த படத்துக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சார் ரொம்ப நன்றி. இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க நிறைய பேரோட சினிமா கனவுக்கு முதல் படி. எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான். ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் ஒரு நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்த படம் ஜூலை 17 திரையரங்குக்கு வரும்போது போய் பாருங்கள். ஒரு நல்ல படம். உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூவை சொல்லுங்கள். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நான் கோபி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் என்னோட குரு. நான் இன்றைக்கி ஒரு ஆக்டராக நான் இங்கே நிற்கிறேன்னா அது அவர் தான் காரணம். அவர் சொன்னார்ல, ஒரு பாஸ்கெட்பால் படத்தில் நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவரோட அந்த வார்த்தைகள்லாம் தான் என்னை இந்த பக்கம் அப்படியே இழுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் அண்ணனை போய் பார்த்தேன், அவரோட ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே எத்தனை பேருக்கு அவர் அந்த ஆக்டிங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாருன்றதை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியப்பாக இருந்தது. அப்புறம் அப்படியே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவருக்கு அவருக்கு இந்த கடவுள் பக்தி, அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அவரை அட்மையர் பண்ணியிருக்கேன். எத்தனையோ குழந்தைங்களை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு, அவங்களோட ஆசையெல்லாம் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி முழுக்க இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு லைஃப், ஒரு ஆக்டராக நான் வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கு கோபி அண்ணன் தான் அதுக்கு முக்கிய காரணம். அவருக்கு ஆனால் ரொம்ப நன்றி. நான் நிறைய மேடையில் நான் சொல்லணும்னு நினைப்பேன். என்னென்னா, எப்போவுமே எடுத்த உடனே இப்போ பேசுகிறதுன்றது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. இப்போ நம்ம எந்த மாதிரியான ஒரு திறமை நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம தான் அதை வெளியே சொல்லணும். என்கிட்ட இந்த திறமை இருக்குது, நான் நல்லா நடிப்பேன், நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், என் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியணும். அப்போ தான் 4 பேரை போய் ரீச் ஆகும். வேணா மற்றவங்க யாரும் அதை பற்றி நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசுவாங்க, இருந்தாலும் நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதனால் நிறைய இடத்துல நான் சொல்லணும்னு நினைப்பேன். எனக்கு அப்போல்லாம் அந்தளவுக்கு ஒரு இது கிடையாது. ஸோ ஆனால் இது ஒரு கரெக்டான ஒரு மேடை. நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால் நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ஜவஹர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் எப்படி இப்போ கோபியனா எனக்கு ஒரு ஸ்பார்க் வழி காமிச்சு விட்டார். அதுக்கப்புறம் என்னை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போனது ஜவஹர் சார் தான். அந்த திருமணம்ன்ற ஒரு ஃபஸ்ட்டு என்னோடய சீரியல் அது பண்ணேன். அது மிகப்பெரிய ஒரு இது. அவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஒரு மாதம் மட்டும் அவர் சும்மா தொட்டு கொடுத்துட்டு போனார், ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற மாதிரி. அது பயங்கரமான ஒரு ரீச் அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தான் அப்படியே படிப்படியாக அப்படியே மேலே வந்தது. புகழ் டார்லிங், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு குக் வித் கோமாளியில் எனக்கு என்ன கிடச்சோ இல்லையோ, ஒரு அழகான ஒரு நண்பன், ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர், நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். புகழ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவருமே அந்த மாதிரி தான். அவர் நிறைய அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அவர் நிறைய டெய்லி அன்னதானம் போடுறாரு. நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு. அது பார்க்கும் போதெல்லாம் எனக்குமே அது அந்த இமேஜ் பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க பசியில் இருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ நம்மக்கிட்ட
நிறைய பணம் இருக்குது, பணம் காசு இருக்குது. பட் நம்ம வந்து நம்ம நினச்சதை வாங்குகிறோம், சந்தோஷமாக இருக்கும். பட் எத்தனை பேர்கிட்ட அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவர் சம்பாதிக்கிறதுலாம் நிறைய பேர் அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் நான் அவனை பார்த்து நிறைய நான் கற்றுக்கிறேன் டார்லிங். நானும் அது முயற்சி பண்ணுறேன். முடிஞ்சால் என்னோடய பங்கும் நான் அதில் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சங்கீதா, தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கு. பட் நீங்கள் வந்து குக்குத் கோமல் நிறைய பேசுகிறீங்க, ஆனால் இங்கே கூப்பிடும்போது கொஞ்சம் வெக்கப்பட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த ஒய்ஃப் ஸ்ரேயா, அவங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஐஸ் வைக்கிறனால நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்துலையும் என் கூடவே அவங்க இருப்பாங்க. அதை நான் பண்ணுறதை இன்றைக்குமே ரசிப்பாங்க, ரொம்பவே ரசிப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, லவ் யூ. அண்டு டார்க் ஹெவன் ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ட்ரைலர் நேற்று பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ மறுபடியும் கண்டிப்பாக வரும். பார்த்த உடனே நாங்கள் இவ்வளோ நாள் நிறைய பேர் சொன்னாங்களே ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்றது. அதோட பலன் வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு எனக்கு கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு படம் அமைஞ்சதுன்னா அது டார்க் ஹெவன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாலாஜி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் வந்து கரெக்டான நேரத்தில் கிடைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஸோ எனக்கு வந்து கடவுளாக பார்த்து கொடுத்த படம் தான் டார்க் ஹெவன். நான் 100% சொல்லுவேன். இங்கே இருக்கிற அந்த ஆக்டர்ஸ் ஜெயக்குமார் சார், மூர்த்தி சார், எனக்கு மூர்த்தி சார்லாம் எனக்கு என்னென்னா ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு டைலாக்ஸ் எல்லாம் டேரக்டர் கொடுப்பாரு. அவர் அந்த பேப்பர் பார்க்கவே மாட்டார். திரும்ப எடுத்துகிட்டு வந்து யாராவது சார் பார்த்துக்கிறீங்களா சார் சொன்னார் அப்படின்னுவார். அவ்வளோதான். அவர் ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா முடிஞ்சது. அது அந்த சீன் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த டைமிங், அந்த ஒரு அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். நான் அவங்கள பார்த்து ரொம்ப நான் அது கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஒரு ஆக்டரை பார்க்கும் போதும் இவங்க ரித்திகா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டாக இருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு சீன், அந்த எமோஷன், அதெல்லாம் 100% அவங்க ஃபேஸ்லேருந்து வரும். அதுக்கப்புறம் தர்ஷிகா, ரொம்ப ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஒரு நல்ல சோல், நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஜெயக்குமார் சார், அவர் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ டயர்டில் இருப்போம். ஒரு 3 மணி, காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் ஷூட் போயிட்டுருக்கோம். ரொம்ப டயர்டாக இருப்போம், தூக்கம் அப்படியே சொக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவார். சிம்பிளாக ஏதாவது ஒன்று சொல்லுவார். என்னப்பா இன்றைக்கும் 6 மணியா, சரி ஓகே அப்படின்றவார். ஸோ அதெல்லாம் அந்த ஒரு மாதிரி அவர் சிரிச்சுட்டு நமக்கு அந்த டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த செட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எடுப்பாங்க. நாங்கள் இன்னும் டபுள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஜூலை 17 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். அண்டு இங்கே வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன் மணி சார், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி. விக்கி சிவா சார், தேங்க்யூ சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சாரிங்க, ஏன்னா இப்போ என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்க பேர்லாம் சொல்லிட்டேன். பட் இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படமே இல்லை. அந்த பேரை சொல்ல நான் மறந்துட்டேன். சக்தி, சிவா, மனோஜ், பூபதி, மிஸ்ஸஸ் ஷரண், சாந்தினி மேம், ஜெயன், ரதீஷ், இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் கிடையவே கிடையாது. அண்ட் என்னோடய நண்பன் முத்து விக்னேஷ், இவங்க எல்லாருமே தான். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன்னா ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு காரணம் தான். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளால் நடந்தே கூட போக முடியாது, அது மாதிரி இடத்துக்கு தான் கூட்டு பண்ணாங்க. சிக்னல் வராது, எதுவுமே வராது. அதெல்லாம் ஸ்ட்ரகிள் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு மீறி நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷுவல் வேறு எங்கேயும் கிடைக்காது. பாலாஜி வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டைரக்டரை நான் பார்த்தது இல்லையா. அதுக்கு பிடிக்கிறவர்களும் அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரே சீன் நான் வந்து இவர் சொன்ன மாதிரி, அருள் சார் சொன்ன மாதிரி 3 தடவை நானும் பண்ணுறேன். அது சாட்டிஸ்ஃபை ஆகிறது வரலும் அவர் விடமாட்டார். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இடத்துலலாம் இங்கே கூட்டின்னு போகும்போது வந்து ரொம்ப பனி, நாங்கள் போகும்போதெல்லாம் மழை, பனி, வெயில் எல்லாம் இருந்தது. அப்போது வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஜீரா தண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா உடனே இந்த பக்கம் பரமசிவம், இந்த பக்கம் திருப்பதி, இவங்க 2 பேர் சார்
அமேசிங் அமேசிங். நீங்கள் நினைச்சப்பா ஏதாச்சும் வேணுமா சார் உடனே போங்க, 2 பேரும் கடற்கடன்னு எடுத்து வந்து 2 பேரும் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு நடிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்தி. அது ஒரு ஒரு ஹாட் வாட்டர் அந்த அந்த சமயத்தை உங்களுக்கு அனுபவிச்சவங்களுக்கு கூட நடித்தவங்களுக்கு தெரியும். இட் வாஸ் வெரி ரொம்ப தேங்க்யூ உங்கள் 2 பேருக்கும். அதே மாதிரி வந்து நான் லாஸ்ட் டைம் கூட நான் சொன்னேன், எல்லா மனிதர்கள் ஆண்களோட சக்ஸஸுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறான்ட்டு. அது நான் வந்து நேராக டெய்லி எவ்ரிடே நான் பார்ப்பேன். என் அன்பு தங்கை சொன்ன மாதிரி ஒய்ஃபோட இதுக்கு வந்து பார்த்து அவங்க கம்ப்ளீட்லி ஐ நெவர் சீன் ஆஸ் அ ஒய்ஃப் டு ஹிம். அவங்க செய்கிற வேலைகள்லாம் வந்து எந்த விதமாக எனக்கு கொஞ்சம் டீ வேணுமா, ஆனால் டக்கு டக்குன்னு போயிடுவாங்க. அங்கே ஏதாச்சும் ரூம் இருக்கும், அப்படியே கடற்கன்னு ரெடி பண்ணி கொடுப்போம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னடா வந்து இதை பற்றி பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாமே வந்து நீங்கள் பின்னாடி ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் இவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது இந்த படம். நீ தம்பி ஒருத்தர் சொன்னார், எனக்கு இருட்டில் வச்ச காமிக்கலன்னு. படத்தோட டைட்டில் தான் டார்க் ஹெவன், நீ தான் ஹெவன், டோன்ட் வரி. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நான் வந்து எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள், படம் பாருங்கள் நான்லாம் சொல்ல மாட்டேன். இந்த படம் நல்லாயிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். இந்திய திரையுலகின் திரைக்கதை மாமன்னன் அவருடைய மரணம் வந்து நான் கிளம்புறேன் அப்போ தான் தகவல் கிடச்சி. எனக்கு மட்டுமில்லை, உங்களுக்கு மட்டுமில்லை, தமிழ் திரையுலகத்துக்கு மட்டுமில்லை, இந்திய திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த துயரத்தோடு தவிர்க்க முடியாமல் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு முதல் என்கிட்ட பேசுகிறாரு பாலாஜி. பேசுகிறாரு, சார் நான் அந்த மாதிரி பாலாஜி திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், ஒரு படம் பண்ணுறேன். வழக்கமாக கேட்க முடியாது, அதுக்கு படம் பண்ணியிருக்கலாம், யாரோட ஒர்க் பண்ணேன் அதெல்லாம் கேட்குறான். நான் D3ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா D3ன்னு நான் எப்போ நம்ம கவனத்துக்கு வந்ததில்லை. சரி, வழக்கமாக ஏதோ ஒருத்தர் சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். எதை பற்றியும் ஆர்வம் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், அங்கே உள்ள சம்பாத்தியத்தை வச்சு தான் இதை நான் பண்ணலான் இருக்கேன். ஒன்று சார், நான் சரியாக பிடி கொடுக்காமல் போய்கிட்டே இருந்தேன். ஒன்று சார், இந்த படம் எடுப்பேன், இது தோத்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னார். இந்த ஒரு வார்த்தைக்கு நான் அவர்கிட்ட மறுபடியும் எதுவுமே பேசலை. தேதியை கேட்கல, சம்பளத்தை கேட்கல, எதுவுமே பேசலை. சரி பாலாஜி பண்ணுறேன் பாலாஜி. அன்னைக்கு அந்த ஃபோனில் பேசுகிற போது அவர் மேலே இருந்த எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் என்ன, அது வந்து கடைசி வர இப்போ வர அவர் ஒரு இயக்குனராகவே நான் பார்க்கல. இந்த படத்தில் இயங்கின யாரையுமே அவங்க மனைவியிலேருந்து குடும்பமாக தான் இருந்தாங்க. அங்கே போனால் டைரக்டர், அந்த ப்ரொடியூசர், மூணு ப்ரொடியூசர் வந்து நின்று பேசினாங்களே, நடுவில் அந்த ஒயிட் ஷர்ட்டில் இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் அவர் கூட போய் தம்பி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க தெரியுவாங்க. ஏன்னா அந்த மனைவி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு தெரியுவாங்க. பரிதாபமாக இருக்கும், பார்க்க சங்கடமாக இருக்கும். நம்மளாம் பிள்ளை ஊட்டி பேரம்பத்தியெல்லாம் பெற்று விட கண்டாளுங்க குடும்பமாக அலைவாங்க. இன்னொன்று நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம மேக்கரைக்கு காரில் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு, அவர் சொந்த காரில் ஏற்றி போய்கிட்டு இருக்காரு. அது இப்படி இவ்வளோ பெரிய பாறைகளும் இதுகளும் கல்லுகளும் சட்டக்கு புட்டக்குன்னு வண்டி இப்படி விழுந்து போகுது. பாலாஜி ஓடிட்டு போகிறார். அங்கே போய் மேக்கரைன்னு அங்கே ஒரு இது மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க. இருட்டு, நைட்டு 1 மணி 2 மணி. இது பார்த்தேன், பாலாஜி உங்கள் உழைப்புக்கு, உங்கள் மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையும். தொழிலை புகழுக்காக நேசிப்பாங்க, பொருளுக்காக நேசிப்பாங்க. என்ன சினிமா அப்படித்தான், மற்ற எந்த தொழில் மற்றதெல்லாம் அப்படிங்க. சினிமாவை புகழுக்காகவும் பொருளுக்காக தான் எல்லாம் நேசிக்கிறான். என்ன ஆனால் பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா அப்படி இன்னொன்று, எந்த பெரிய பட்ஜெட் உள்ள படத்துக்கு கூட இப்படி லொக்கேஷன் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. பூரா மலையடி வாரம், காடு, என்ன இங்கே பார்த்தீங்கன்னா முக்கூடல், அங்கே அம்மா சமுத்திரம், அங்கே பார்த்தீங்கன்னா குற்றாலம், மேக்கரை, இங்கே பார்த்தீங்கன்னா வண்டி பெரியார், அங்கே அச்சங்கோயில், பூரா காட்டுக்குள்ளே. தெருவுக்குள்ளே படத்துக்கு வேலை இல்லை.
அப்படி பார்த்தீங்கன்னா பூரா அப்படி எடுத்து எனக்கு நான் அப்படி நினச்சேன், சந்தேகப்பட்டேன் நான். இந்த ட்ரெய்லரை பார்க்குற வரை, இவ்வளோ கூட்டத்தை இந்த க்ரீன் பார்க்கில் பார்க்குற வரை இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் என்னென்னா, அப்படி ஒரு தாகத்தோடு வெறியோடு காசுகளை கொட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு நான் வந்து அம்பாசமுத்திரம் ஆற்றுக்கரையில் நைட்டு ஷூட்டை முடிச்சுட்டு காலையில் அங்கேருந்து கிளம்பி மதுரை வந்துக்கிட்டு இருக்கேன் காரில். ஒரு அவ்வளோதான் ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். பாலாஜிங்கிறேன், எங்கே விட்டார் சார் சேலம் ஏற்காடு வந்தேன் சார். எங்கே இருக்குது அம்பாசமுத்திரம், இங்கே இருக்குது சேலம் ஏற்காடு, எங்கே இருக்கா? நைட்டோட நைட் அப்போ காலையில் இறங்கிட்டார் சேலம் ஏற்காடில். அப்படி ஒரு உழைப்பு, உறக்கம் இல்லாமல் அப்படி உழைச்ச மனுஷன் பாலாஜி. நல்ல மனுஷங்கிறதுனால இந்த பாராட்டுலாம் இல்லை, படைப்பும் அப்படி கொடுத்துருக்காரு. என்ன, அதாவது ஒரு ஓவியன் இருக்கான்னு சாதாரண ஒரு ஓவியன் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி, இது மூக்கு, இது கண்ணு போடுறேன், இது காது போடுறேன், முடி நல்லா போடுறேன், சட்டையை போடுறேன் அப்படின்னு பார்க்க வரைய நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுன்னு தெரியும். ஏன்னா இது ஒரு ஆம்பளையை வரைகிறேன், ஒரு பொம்பளையை வரைகிறேன் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த ஓவியன் போட்டாங்க ஒரு ஓவியம், ஏன்னா என்ன வரைகிறான்னே தெரியல, எந்த கோட்டை கிழிக்கிறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல, உண்மை தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட் வந்து நிற்குது, ஒரு நவீன ஓவியம் வந்து திரையில் நிற்குது. அவன் தான் பாலாஜி. பாலாஜி, அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க சார், தோத்துட்டேன்னா மூட்டை கட்டிட்டு அமெரிக்கா போயிடுவோம். நீங்கள் நிச்சயம் போக மாட்டீங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. எல்லாரும் ஆதரவு தரணும். ஊடக நண்பர்கள் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவு தரணும். நிச்சயமாக நான் பங்கெடுத்த இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்குன்னு நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி நான் நிஜமாக நிறைய மேடைகளில் பேசுறதில்லை. ஆக்சுவலி யாருமே ஐ ஃபீல் வெரி கில்ட்டி அபவுட் மை செல்ஃப். இந்த விழா நாயகனை பற்றி யாரும் ஒன்றும் சொல்லவே இல்லை. த மியூசிக் வாஸ் ஃபென்டாஸ்டிக், நாட் பிகாஸ் ஆஃப் இதை நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் திருப்பி வந்தேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப எங்கள் சினிமா பாணிலிசம் ரொம்ப கேட்சிங்காக இருந்தது. அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அதே மாதிரி இவரோட ஒய்ஃப் எப்படியோ அதே மாதிரி பாலாஜிக்கு வந்து அவரோட தம்பி மனோஜ். மனோஜ் வந்து ரொம்ப வெளியில் தெரியாமல் பின்னாடி அங்கேயே எதனா குறை சொன்னால் கூட அவர் போய் அவர் அண்ணன் இந்த சீன் நல்லா இருக்கு, எக்ஸிபிஷன் நல்லா இல்லை போய் சொல்லுவார். அப்புறம் ஒரு ஒன் மோர் சார் அப்படின்ட்டு திருப்பி எடுக்கக்கூடிய கேரக்டர். அண்ட் சித்து, நான் யாரையும் சொல்லவே இல்லை, சித்து இஸ் வெரி வெரி கமிட்டட் ஆக்டர், நல்ல ஹார்ட் ஒர்க்கர். யூ ஹேவ் ஃபியூச்சர் மேன், டெஃபினெட்லி யூ ஹேவ் ஃபியூச்சர். அண்ட் மை ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ருத்விகா. எல்லாருமே அந்த ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி தான் இந்த படம் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாலாஜி தான் ஒன்லி பர்சன். ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன். நான் சும்மா பெருமை இதுக்கெல்லாம் சொல்கிறது, நிஜமாலுமே நல்ல ஒரு மனுஷன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அ லாட். ஆல் தி வெரி பெஸ்ட்.